அச்சு அசலாக எஸ்பிஐ வங்கி போலவே ஒரு போலி வங்கியை ஆரம்பித்து கும்பல் ஒன்று அதிர வைத்துள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது? சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு நடந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். விதவிதமாய் வித்தியாசமாய் பல்வேறு மோசடிகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வங்கியையே போலியாக கட்டமைத்து கும்பல் ஒன்று மோசடி செய்த காட்சிகள்தான் இவை. சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரான ராய்ப்பூரிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரம் சகப்போரா. இந்த பகுதியில் திடீரென புதிதாக எஸ்பிஐ வங்கி கிளை ஒன்று முளைத்துள்ளது. யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதால் எஸ்பிஐ வங்கி கிளை போலவே கவுண்டர்களை அமைத்து அச்சு அசலாக செட்டப் செய்திருக்கிறார்கள் இந்த மோசடி கும்பல். 10 நாட்களாக படு ஜோராக இந்த போலி வங்கி இயங்கி வந்துள்ளது. அப்போது அஜய்குமார் அகர்வால் என்ற உள்ளூர் நிர்வாகி ஒருவர் எஸ்பிஐ வங்கியின் சேவை மையம் தொடங்குவதற்காக விண்ணப்பித்திருந்தார். ஒரே நாள் இரவில் எஸ்பிஐ வங்கியின் கிளை திடீரென அமைக்கப்பட்டதால் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகிலுள்ள தப்ரா நகரின் எஸ்பிஐ வங்கி மேலாளரிடம் இது குறித்து தகவல் கொடுத்துள்ளார். அப்போதுதான் இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து எஸ்பிஐ வங்கி தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 7,000 ரூபாய்க்கு கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்த கும்பல் போலி வங்கி ஆரம்பித்ததோடு 30,000 ரூபாய் சம்பளம் என்று கூறி ஆட்சேர்ப்பு நடத்தி அப்பாவி இளைஞர்களிடம் அதற்கு லஞ்சமாகவும் பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணையையும் கொடுத்து ஏமாற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஒரு நபரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பண மோசடி செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் அவர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வங்கி செயல்பட்ட இடத்திற்கு சென்றுள்ள போலீசார் அங்குள்ள கம்ப்யூட்டர் மற்றும் ஆவணங்களை ஆராய்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எஸ்பிஐ வங்கியின் பெயரில் தனியாக கிளை ஒன்றை ஆரம்பித்து மோசடி நடைபெற்ற இந்த சம்பவம் சினிமா காட்சிகளையே மிஞ்சும் அளவுக்கு உள்ளதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்துள்ளனர்.